கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அவர் கலாத்தியா சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எழுதுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்றைக்கும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுடனே கூட அறையப்படுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்படுதல் என்று சொன்னால், நாம் நம்மை முழுவதும் கூட ஆண்டவரோடு கூட அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு காரணராய் இருந்தவர். அவருக்கு கீழ்ப்படாதது ஒன்றுமில்லை, சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தி இருந்தார். அப்படி கீழ்ப்படுத்தின தேவன் தாமே நமக்காக, நம்மை மீட்பதற்காக தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மறித்து நம்மை மீட்டெடுக்கும்படி, அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி தம்மையே முழுவதுமாக கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆகவே அந்த இடத்திலே அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறார், விட்டு கொடுக்கிறார், ஒப்புக் கொடுக்கிறார். அவ இன்றைக்கும் கூட நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி, முந்தின எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் பழைய மனுஷன் அவருடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் பழைய மனிதனாகிய எல்லா காரியங்களையும், எல்லா விதமான புறங்கூறுதலையும், எல்லா விதமான அசுத்தையும், எல்லா கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை கொண்டிருக்கிற மனுஷனானவன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் இருக்கிறவராய் இருந்தும் அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். பிதாவின் சித்தத்துக்கு, திட்டத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் கல்வாரி சிலுவையில். ஆகவேதான் இயேசு ஜெபிக்கும் பொழுது பணமாய் ஜெபித்தார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே அவர் விண்ணப்பங்கள் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்தபடியே இந்த நாளிலும் கூட நாமும் கூட நம்மை பிதாவினுடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களிலே நம்மை அல்ல, கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்க்கை உண்டாயிருக்கட்டும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நம் மாம்சத்துக்கு என்று பிழையாமல் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறதாய் காணப்படும்படி நாம் அவரோடு கூட அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்கிறதாக காணப்படுவோம். பாவத்து நிமித்தம் நாம் அழிக்கப்பட்டவர்களாகவும், நீதி நிமித்தம் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாகவும், ஜீவனுள்ளவர்களாகவும் நாம் காணப்படுவோம். ஆகவே நாம் கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய எல்லா மாம்ச கிரியைகளையும் சிலுவையிலே அறைந்து கொள்வோம். மாம்ச மனுஷன் உணர்ந்து ஆவியின் மனுஷன் உயிர்ப்பிக்கப்படட்டும். நாம் உயிர்ப்பிக்கப்படும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற வார்த்தைப்படி இந்த காலங்களிலே நம்மை அல்ல, கிறிஸ்துவையே எல்லாரும் காணத்தக்கதாக நம்முடைய மாம்சங்களையும் நம்முடைய எல்லா விதமான சுயேட்சைகளையும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறைந்து கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.